நாடாளுமன்ற தேர்தலானது நெருங்கி கூடிய நிலையில் அனைத்து கட்சிகளுமே தங்களது கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. அதே போல தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட்டணி கட்சிகளுடன் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் திமுக கட்சியானது அதனுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு குறித்தான பேச்சுவார்த்தை நிறைவடைந்து எந்தெந்த தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் போட்டியிடுகிறது என்பது தொடர்பான பேச்சுவார்த்தையும் முடிவடைந்திருக்கிறது. குறிப்பாக திமுகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரசுக்கு 10 சீட்டானது ஒதுக்கப்பட்டுள்ளது. அதே போல விசிகாவுக்கு 2 தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மதிமுகவுக்கு 1 தொகுதியும், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 1 தொகுதியும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முன்னதாகவே திமுக கூட்டணியில் இருந்திருந்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதியானது ஒதுக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து முஸ்லிம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதியானது ஒதுக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து விசிகாவுக்கு சிதம்பரம், விழுப்புரம் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது. மேலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஏற்கனவே 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று நாகப்பட்டினம், திருப்பூர் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியுடன் என்னென்ன தொகுதிகள் போட்டியிடுவது என்பது தொடர்பான பேச்சுவார்த்தை தொடரக்கூடிய நிலையில் இன்று இது தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெறாததால் அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனையானது நடைபெற்றது. அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசித்திருக்கிறார். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், திமுக தொகுதி பங்கேற்ற குழுவில் இடம்பெற்றுள்ள டி.ஆர். பாலு, கே.என். நேரு உள்ளிட்டோர் ஆலோசனையில் பங்கேற்றிருந்தனர். மேலும் மதிமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு இன்று தொகுதி என்னென்ன என்று ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ள நிலையில் முதலமைச்சர் இன்று ஆலோசனை செய்திருக்கிறார். திமுக போட்டியிடும் 21 தொகுதிகளின் வேட்பாளர்கள் பட்டியல் குறித்தும் முதலமைச்சர் தொகுதி பங்கீட்டு குழு தேர்தல் குழுவுடன் ஆலோசனை இன்றைக்கு மேற்கொண்டதாக அண்மை தகவலாக கிடைத்துள்ளது.